ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்காங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டீஸ்க்கான சத்து மாவு தான் பார்க்க போகிறோம். என்னோடய பேபிக்கு நான் இந்த சத்து மாவு தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் 30 இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கடைசியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், இதோட மெஷர்மெண்ட் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாமே நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா கழுவி காய வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். மார்னிங் நீங்கள் கழுவி காய வச்சிங்கன்னா ஈவினிங்குள்ளே இது நல்லாவே உங்களுக்கு காஞ்சிரும். கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகணும். நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். ஆனால் வெளியில் காய வச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா பேபிக்கு பண்ணுறோம் அப்படின்றதுனால அதை நம்ம பார்த்து தான் பண்ணணும். சரிங்களா? அதனால் வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளே தான் காய வச்சேன். நல்லா இதை ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் நீங்கள் கழுவி காய வச்சிங்கன்னா ஈவினிங்குள்ளே இது உங்களுக்கு நல்லாவே காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க. மொத்தமாக போடாதீங்க. தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது நல்லா வறுபடும். இல்லைனா அது அங்கங்கே கொஞ்சம் வறுக்காத மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கல. கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன் வறுக்கிறத. அதனால் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தோன்னா அதை நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஹீட்னஸ் இருக்கக்கூடாது. நல்லா அதை ஃபேனில் காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதை ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருங்க. இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிடுங்க. 1 டே கழிச்சு அரைச்சிக்கலாம், 2 டேஸ் கழிச்சு அரைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வைக்காதீங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங்க்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் அதை அரைச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நமத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ப்ராசஸை 2 டேஸில் முடிச்சிடுங்க. நல்லா பவுட்ராக அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் நல்லா ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் உங்களுக்கு 4 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேபி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வெளில வச்சுக்கோங்க. மீதியை உள்ளே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு 4 மந்த்துக்கு வேணாம், நான் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கணும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அரைச்சிக்கலாம். இது ரொம்ப பேபிக்கு ரொம்ப நல்லது. நல்லா வெயிட் கெயின் ஆகும். நான் என்னோடய பேபிக்கு எப்படி செய்வேன் அப்படின்றத ஒரு வீடியோ கிளிப்பாக போட்டிருக்கேன். நைட்டே திராட்சையும் அத்திப்பழமும் ஊற வச்சுட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா மறுநாள் நம்ம தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா அதை வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த திராட்சையில் இருக்க சீட்ஸே எடுத்துருக்கோங்க. மார்னிங் தான் நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் டேட்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கேன். அதில் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. உங்கள் பேபிக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் நட்ஸ் அதிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் நட்ஸ் பவுட்ரும் நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அதையும் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மில்க்கும் சேர்த்துக்கலாம், வாட்டரும் சேர்த்துக்கலாம். நான் என் பேபிக்கு 2மே கொடுப்பேன். ஒரு நாள் இதை கொடுத்தேன்னா வாட்டர் சேர்த்து கொடுத்தேன்னா ஒரு நாள் மில்க் சேர்த்து கொடுப்பேன். அந்த மாதிரி தான் கொடுப்பேன். டெய்லியும் மில்க்கு டெய்லியும் வாட்டர் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா ஒன்று அடி பிடிச்சிடும், இல்லை கட்டி கட்டியாகிடும். அதனால் நல்லா அதை கைவிடாமல் கலரிட்டே இருங்க. உங்கள் பேபிக்கு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த திக்னஸ்ஸை. எடுத்த உடனே திக்காக கொடுக்காதீங்க. என்னோடய பேபிக்கு நான் அந்த மாதிரி தான் கொடுத்தேன். நீங்களும் அந்த மாதிரியே கொடுங்க. எடுத்தோடனே திக்காக கொடுக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேபிக்கு என்ன சத்து மாவு கொடுத்துட்ருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.